சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குங்க. எக்கச்சக்கமாக நடக்கும் சுப நிகழ்ச்சி. நடக்கலைன்னா தான் ஏன் நடக்கலைன்னு கேட்கணும் நீங்கள். என்ன பிரச்சனைகள், என்ன கிரக கோளாறுகள்ன்றதை பார்த்து கிளியர் பண்ணுறோன்னா சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது முக்கியமாக மேரேஜுக்கு, இல்லை புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் டைம் சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக சுப நிகழ்ச்சிகள் ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்போ இதுக்கெல்லாம் என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும்னா முருகர், துர்கை, யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் இவங்களெல்லாம் வழிபடுறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிட வழிபடுறது நல்லது. இவங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. இல்லை கோவில்களில் தீபம் ஏற்றலாம், அங்கே எரியிற தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி தரலாம். இவங்களுக்கு நீர் நெருப்புன்றதை தாண்டி அதை கலந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் வாங்கி தரும்போது சூப்பராக வேலை செய்யும். இவங்களே எண்ணெய் மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது எண்ணெய் வாட்டர் மாதிரியும் வேலை செய்யும், பற்ற வச்சா பகன்னு பற்றின்னு எரியும். அந்த மாதிரி தான் இவங்க அமைதியாக இருப்பாங்க. தூண்டி விட்டிங்கன்னா பயங்கர வேகமாக இருப்பாங்க. ஸோ இந்த தெய்வ முறைகள், இந்த அன்னதானங்கள், நீங்கள் சாப்பாடு தக்காளி சாதம், இப்போ தைப்பூசத்துக்குலாம் உங்களுக்கு சரியான பவர். தைப்பூசம் நீங்கள் நம்ம மகா சிவராத்திரி வழிபட இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல மாதமாக அமையும்.